லலிதா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி. என் ஊரின் பெயர் வீரவனூர். திருக்குறள்: அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடையவராக இருத்தல், உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்பு உடையவராக வாழ்வதற்கு உரிய நல்ல வழியாகும். நயனொடு நன்றி புரிந்தல் பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நேர்மையையும் நன்மையையும் விரும்பி பலருக்கு பயன்படும்படி வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றிக் கொண்டாடுவர். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். நற்பண்பு உடையவர் செய்யும் நல்ல செயல்களாலேயே இவ்வுலகம் இயங்குகிறது. இல்லையெனில் அது மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர். மக்கட்பண்பு இல்லாதவர் அறத்தைப் போலும் கூர்மையான அறிவு உடையவரானாலும் மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் மரத்தைப் போன்றவரே ஆவார். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்து இமையால் திரிந்தற்று. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வமானது நண்பால் கலந்து இமையால் திரிந்தற்று.